13 வயசுல இருந்து 18 ஏஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட 62 பேரால அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை ரேப் செய்யப்பட்டிருக்காங்க. கேங் ரேப் 5 பேருங்க 10 பேருங்க 5 பேருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் டு த மேக்ஸ். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆஃப் அண்ட் இன்வால்வ் இன் கேங் ரேப். இந்த பையன் 19 வயசு நெய்பர்ன்னும் போது யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி இது இருக்கும். பெண்ணு கிட்ட போயிட்டு என்ன 2019 பான் வீடியோஸ் காமிச்சு அந்த பொண்ணை ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹேட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வித். ரெண்டாவது இங்கே என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணோட நியூட் பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு என்ன ஆயிருக்குன்னா மிரட்டி அதை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்போ எல்லாருக்கும் டவுட் வரும், 62 பேர் எப்படிங்க பாசிபிள் அப்படின்னு. அது இப்படிதான் ஆச்சு. வீட்டில் அந்த பொண்ணு சொல்லலை, மிரட்டல் தான் ரீசன். இந்த மாதிரி வீடியோஸ் ஒன்று இதை எடுத்து வச்சிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இது வந்து வெளியே எல்லாருக்கும் விட்டுரும், உன் எஜுகேஷன் இதுவாயிடும், உன்னோட கனவே பெரிய அத்லட் கனவு, அதுவே சதைச்சிருவோம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அங்கே இருந்திருக்கு. இதையும் தாண்டி இதை விட பெரிய ஷாக்கிங் என்னன்னா, சஸ்பெக்ட் குள்ள கொண்டு வந்தவங்க யாருன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது. யாருமே இந்த பொண்ணோட குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேரளாவில் வந்துட்டு அந்த 13 வயசு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு கேஸ் அவங்க ஃபைல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரவுது. அது என்ன கேஸ், எதுக்காக ஃபைல் பண்ணாங்க, அந்த பொண்ணு எதுக்காக பாதிக்கப்பட்டாங்க? கேரளாவில் பத்தனாம்திட்டா அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்த ஒரு விஷயம் தான் இது. இது அவங்களா ஃபைல் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி வெளியே கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி 13 வயசு அந்த பொண்ணுக்குன்றது 2019. இப்போ அவங்க டீன் ஆயிட்டாங்க, ஐ மீன் டீனேஜ் ஆயிட்டாங்க, 18 வயசு இப்போ அவங்களுக்கு. இது எப்படி வெளியே கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, மேபி பிகாஸ் ஆஃப் த ரைட் பீப்புள்னு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அந்த பெண்ணால வெளியே வர மாட்டாங்க, வர முடியாததுக்கு அவங்களா எசிடேட் பண்ணிக்கிறதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுவும் நம்ம பார்ப்போம் இதுல. ஆக்சுவலி இதுல என்ன நடக்குது இந்த கேஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்ளைண்ட் எப்படி ஆகுது அப்படின்னா, கேரளால அதாவது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறாங்க. ஷீ இஸ் அன் அத்லெட். ஆக்சுவலி ஸ்கூல் டேஸ்ல இருந்து ரொம்ப அத்லெட். அவங்களோட கனவே என்னன்னு கேட்கும்போது நான் ஒரு பெரிய அத்லெட்டா வரணும் அப்படிங்கிறது அவங்களோட கனவா இந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்கூலுக்கு வரும்போது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த கமிட்டியில ஒரு என்ன சொல்றது, ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்துறாங்க. காலேஜஸ் போயிட்டு என்னன்னா, ஒரு விமென்க்கு ஒரு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன மாதிரி எல்லாம் நடக்கும், நடந்தா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும், குட் டச் பேட் டச்னா என்ன, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் அவங்க போயிட்டு அங்க பேசுறாங்க. அந்த டீம் வந்து ஃபுல் ஆஃப் கவுன்சிலர்ஸ், அதாவது சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு டீம் அங்க போறாங்க. போயிட்டு அவங்க அந்த விஷயத்த அங்க பண்ணும்போது ஸ்கூல்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணை காமிச்சு, இந்த பொண்ணு வந்து நல்ல அத்லெட், ரீசன்ட் டைம்ஸா பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ரொம்ப அப்நார்மலா இருக்கா, ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இவங்களும் அந்த பொண்ணை நோட்டீஸ் பண்றப்ப ரொம்ப அப்நார்மலா இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா அப்நார்மலா ஒரு மாதிரி அந்த பொண்ணு இருக்கும்போது அந்த பொண்ணு கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யாருமே ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணும் அப்படிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப அரவணைச்சு அந்த விஷயம்லாம் பண்ணும்போது அந்த பொண்ணை வந்து சரி ஓகே இது வந்து ஃபுல் பப்ளிக் பிளேஸா இருக்கு, என்ன இருந்தாலும் மேபி அதனால எசிடேட் ஆகிறாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு, நமக்கு தெரியும்ல ஒரு சைக்காட்ரிக்கா டீல் பண்றவங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்த வெளியே கொண்டு வரணும்னு தெரியும். அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு, அவங்க அம்மா மட்டும் வீட்டில் இருக்காங்க, அவங்க அம்மாவை வெளியே இருக்க சொல்லிட்டு இந்த பொண்ணை மட்டும் ரூம்ல வச்சு என்னதாம்மா நடந்துச்சு அப்படின்னு அவங்க கொஞ்சம் நல்லா அந்த ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணி கேட்கும்போது அந்த பொண்ணு ஒரு ஒரு விஷயமா சொல்றாங்க. 13 வயசுல இருந்து இந்த 18 ஏஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட 62 பேரால அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை ரேப் செய்யப்பட்டிருக்காங்க. ஓகே, 62 பேர். நம்ம பார்த்துருப்போம், நிறைய இஷ்யூஸ் பார்த்துருப்போம், தமிழ்நாடோ கேரளா ஐ மீன் என்ன ஸ்டேட்டோ, கர்நாடகா ஆந்திரா, லைக் நார்த்ல கூட பார்த்துருப்போம். கேங் ரேப் 5 பேருங்க 10 பேருங்க 5 பேருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் டு த மேக்ஸ் பார்த்துருப்போம். அது வேற 62 32. ஓகே, அது ஒருத்தர் பண்ணது ஒரு விஷயம். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆஃப் அண்ட் லைக் இன்வால்வ் இன் கேங் ரேப் அந்த பொண்ணு கிட்ட. எப்போ 13 14 15 வயசுல அந்த பொண்ணு. பட் இந்த இடத்துல ஒரு क्वेश्चन வரும் இல்லையா, ஏன் அந்த பொண்ணு அப்பவே வந்துட்டு வெளியே சொல்லல? ஆமா, அதுக்கு என்ன பதில்? இப்போ நிறைய क्वेश्चन, இப்போ நீங்க கேட்குற क्वेश्चन நிறைய பேர் எங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது விக்டிம் பிளேமிங் அண்ட் ஷேமிங் தான் இந்த இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல அப்படின்னா, ஏன் அந்த பொண்ணு அதை சொல்லலை. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பார்க்கலாம், கொல்கட்டா இஷ்யூ நம்ம பார்ப்போம், அதாவது ஆர்ஜி கேர் இஷ்யூ. அந்த பொண்ணு ஒரு அந்த டாக்டர் வந்துட்டு ஒரு கேம்பஸ்குள்ள இருக்க ஒரு லைப்ரரிக்கு போனதுக்கே அவ்வளோ கொஸ்டின். ஈவன் அந்த பிரின்சிபல் சந்திப்பே நிறைய கொஸ்டின்ஸ் அந்த இடத்துல கேட்டிருந்தார். ஏன் அந்நேரத்துக்கு எதுக்கு லைப்ரரி போய் படிக்கணும், ஏன் தனியா போகணும் அப்படிலாம் கேட்டிருந்தார். ஏங்க ஒரு கேம்பஸ்குள்ள போறதுக்கே ஒரு இது இல்லை அப்படின்னா, பிஜி ஸ்டூடெண்ட் டியூட்டி முடிச்சுட்டு அப்போ எப்போ அவங்களால படிக்க முடியும்? 24/7 வந்துட்டு நீங்க லைப்ரரி ஆக்சஸ்ன்னு வச்சுட்டீங்க. அப்பயே அந்த பொண்ணு அங்கே போனோன்னு என்ன கேள்வி இது? நான்சென்ஸ் மாதிரி. அன்இன்ஸ்டிட்யூட்ல என்ன கேட்டோம்,
இந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக இருந்திருப்பா, இருந்தது அவன் வீடியோ எடுத்துட்டான், அந்த பொண்ணு தப்பு, அந்த பொண்ணு ஏன் வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் அங்கே போகணும், நம்ம அப்படி தான் கொஸ்டின் பண்ணோம். யாருமே போய் அவன் ஏன் அங்கே போனான், அவனுக்கு எப்படி ஆக்சஸ் கிடச்சதுன்னு யாருமே அந்த இடத்துல கேட்கவே இல்லைல்ல. ஏன்னா நம்ம இன்னைக்கும் வரைக்குமே மீடியாஸில் எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பெண் கற்பழிக்கப்பட்டால், இந்த பெண் வந்து பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டாலும் தான் பார்க்குறோம். அதை தாண்டி இந்த ஆனால் இந்த பெண் ஆக்கப்பட்டால் நம்ம ஏன் பார்க்கறது இல்லை இன்னைக்கு. தட் இஸ் சோஷியல் ஸ்டிக்மா. அதே தான் இந்த கேஸ்லையும் இப்போ நிறைய பேருக்கு கொஷின்ஸாக வரலாம். அந்த பொண்ணு ஒன்று சின்ன குழந்தை கிடையாது, அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம், வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல வரலாம். பட் அதுக்கான ஆன்சர் எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு சொல்கிற ஒரு விஷயத்துலையுமே அந்த இடத்துல இருந்தது. என்ன விஷயமா அந்த பொண்ணு வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நெய்பர், அப்போ அந்த பொண்ணுக்கு 13 வயசுனா அந்த பையனுக்கு 19 வயசு. ஓகே ஓகே சிபின் அப்படிங்கிற பையன் வந்துட்டு 19 வயசு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பெண்களுக்கு ஒரு காலத்தில் நம்ம எப்படி சொல்லி கொடுத்தோம், ஐயோ தெரியாதவங்களை நம்பி போகாத, தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்காது, அவங்க கிட்ட நின்று பேசாதன்னு நம்ம ஒரு காலத்துல சொல்லி கொடுத்தோம். விச் மீன்ஸ் நம்ம மென்டலி எப்படி ப்ரிப்பேர்டா இருந்தோம் ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடிலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸை ட்ரஸ்ட் பண்ணாது. அதுல இருந்தா குட் டச் பேட் டச் வந்தது. உனக்கு தெரியாதவங்க யாராவது தொட்டா இது பண்ணாத அது பண்ணாத அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல வந்தது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, பெத்த அப்பாவை நம்பாத, கூட பிறந்தவங்களை நம்பாத, ரிலேட்டிவ்ஸை நம்பாது, அந்த ஒரு விஷயமா தான் இப்போ ஆயிடுச்சு. அப்போ அந்த பொண்ணு யாரை தான் நம்பணும்? ஏன்னா இப்போ நம்ம இப்பயே என்ன பண்றோம், ஸ்டில் நம்ம இந்த அனலைசிட்டிக்கு அப்புறமே கேம்பெயின் எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க, பொண்ணுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுங்க, அப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி கிரைம் பண்றவங்களை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா, இதே ஒரு இப்போ ஒரு ஸ்கூல், இப்போ பீயிங் அ பாஷ் ட்ரைனர், நானுமே இப்போ ஒரு ஸ்கூலுக்கு காலேஜஸ் போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு செஷன் நான் எடுக்கிறேன், ஒரு செக்ஷுவல் ரிலேட்டடாக ஹராஸ்மெண்ட் பற்றி ஒரு செஷன் நான் எடுக்கிறேன், இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸ் நான் எடுக்கிறேன்னா, அவங்க சில இன்ஸ்டியூட்டில் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, மேம் இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், பெட்டர் நம்ம பொண்ணுங்களை மட்டும் உள்ள உட்கார வச்சோம், பையன் வேணாம் அந்த செஷனுக்குன்னுவாங்க. ஏன் அப்படி பண்ணக்கூடாது? அங்கேயும் அதுதான் விஷயம். பட் ஐ வில் மேக் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் மேண்டேட்ரி பையனும் இங்கே வேணும். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு நம்ம இந்த தப்பு நடந்தா இந்த பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா, ஒரு ஆண் கிட்ட போய் இல்ல ஒரு ஆம்பளை பையன் கிட்ட போயிட்டு நீ இது பண்ணா இந்த பனிஷ்மெண்ட் இருக்கு, டெத் பெனால்ட்டி வரைக்கும் உனக்கு இருக்கு, லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லி பாருங்க, அந்த பயத்தை கிரியேட் பண்ணி பாருங்க, அவன் தப்பு பண்ணுவானா? At the same time பசங்களுக்கு கூட இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் நடக்குது, அவங்களுக்கு அது பத்தின நாலேஜ் இப்போ போக்சோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேர்ள் சைல்டு நினைக்கிறோம், கிடையாது. பாய் சைல்டுக்கு நடக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் போக்சோக்குள்ள வரும் கண்டிப்பா. இப்போ இதே ஒரு குழந்தைகிட்ட சின்ன வயசுல இருந்து போய் ஆம்பளை குழந்தைகிட்ட போயிட்டு நீ பொண்ணை இந்த இடத்துலலாம் தொட்டினா அது பேட் டச், இது குட் டச்னு சொல்லி பாருங்க, அவன் அதை செய்வானா? செய்ய மாட்டான். அதை விட்டுட்டு ஏன் பொண்ணுக்கிட்டே போயிட்டு திரும்ப உன்னை இங்க தொட்டா அது பேட் டச், உன்னை இங்க தொட்டா அது குட் டச், நீ வந்து இது கொண்டு வா, வெளில நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ண, நீ ஏன் சொல்றோம்? எங்க ஸ்டார்டிங்ல அந்த அஃபென்ஸ் நடக்குதோ அங்கேயே அதை தடுத்து நிறுத்தணும் இல்லையா? இந்த கேஸ்லயுமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பையன் 19 வயசு, நெய்பர்ன்னும் போது யாருக்கா இருந்தாலும் அது ஒரு ஃப்ரெண்ட்லி இது இருக்கும், ஆப்வியஸா இருக்கும். தெரியாத பையன் கிடையாது, சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த பையன். ஆல் ஆஃப் அ சடன் 13 வயசு இருக்கும் போது இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா வந்துட்டு, அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு என்ன 2019 என்ன ஆகுது அப்படின்னும் போது பான் வீடியோஸ் காமிச்சு அந்த பொண்ணை ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு he had sexual intercourse with that girl. பட் ஒரு பக்கம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, they were in love, அதனால வந்துட்டு கன்சென்ட் வச்சுட்டு தான் it happened அப்படின்றாங்க. பட் அப்படி எடுத்தாலுமே கன்சென்ட் வந்தாலும் ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் பார்க்கணும். she is just 13. எக்ஸாக்ட்லி அதான் விஷயம். இதுல ஆலுமே நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன இருக்குன்னா, டோலி கெபாக்ஸ் டோலி இன்கெபாக்ஸ்ன்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் மென்டலி ஒரு குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய வயசு ஒன்று, புரிஞ்சுக்க முடியாத வயசு ஒன்று. இது நம்ம லால 8 years 12 years 16 yearsன்னு கொண்டு வருவோம். பட் அது ஃபிக்ஸட் கிடையாது, டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் மென்டல் மெச்சூரிட்டி, இட்டுமே வேரி. ஓகே, இங்கேயுமே ஒரு 13 வயசு பொண்ணு அப்படின்னும் போது அது மேபி சொன்ன மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நமக்கு இன்னும் அஃபிஷியலா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனா வரல. ஒன்று இந்த மாதிரி பான் வீடியோஸ் காமிச்சுன்றது, ரெண்டாவது வந்து லவ்ன்ற பேர்ல அந்த பொண்ணை இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. ஓகே, அப்படியே அந்த பையன் லவ்ன்ற பேர்ல அந்த பொண்ணை வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டாலுமே அப்போ என்ன ஆச்சுன்னு ரியலைஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு வெளியே வர வயசு கிடையாது, முதல் விஷயம். ரெண்டாவது இங்க என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பையன் ஆஃபன் அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணிட்டு என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணு எல்லாமே வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கான். எனக்கு ஆண்கள் பண்ற பெரிய விஷயம் அதுதானே. இருந்த வீடியோஸ், அந்த பொண்ணோட நியூட் பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு என்ன ஆயிருக்குன்னா, மிரட்டி அதை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்போ எல்லாருக்கும் டவுட் வரும், 62 பேர் எப்படிங்க பாசிபிள் அப்படின்னு. அது இப்படிதான் ஆச்சு. ஓகே, இந்த ஒரு பையன் என்ன ஆகுதுன்னா, இப்போ இருக்குமே சில ஒரு கேவலமான செயல்கள்லாம் பண்ணுவாங்களே, இதுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப்பு, அந்த குரூப் இந்த குரூப், நிறைய குரூப்ஸ் இருக்கும்ல இதுக்குன்னு. அந்த மாதிரி இருக்கும் போது இந்த பையன் என்ன பண்ணிருக்கான், அது எல்லாமே எடுத்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே. அப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியா கூப்பிட்டு போறது, அந்த ரப்பர் தோட்டமுக்கு கூட்டிட்டு போறது, பப்ளிக் பிளேசஸ்க்கு கூட்டிட்டு போறது, அந்த மாதிரி கூட்டிட்டு போகும்போது அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வர வச்சு அவங்க தனித்தனியா பண்ணவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அது கேங் ரேப்பா மாற ஆரம்பிச்சிருக்கு அந்த இடத்துல.
ஓகே. இத பத்தி அந்த பொண்ணு அவங்க வீட்ல சொல்லலையா? வீட்ல அந்த பொண்ணு கேள்வியும் இருக்கும்ல. வரும்ன்றதை தாண்டி அந்த மிரட்டல் தான் ரீசன் அதுக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் ஒன்று இதை எடுத்து வச்சிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இது வந்து வெளியே எல்லாருக்கும் விட்டுரும், உன் எஜுகேஷன் இதுவாயிடும், உன்னோட கனவே பெரிய அத்லட் கனவு அதுவே சதைச்சிருவோம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அங்கே இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணுக்கு இதுதான் ரெகனைஸ் பண்றதுக்கு வேற அந்த பொண்ணு ஓப்பன் அப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா இவங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணிருக்க மாட்டால. இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி கன்சென்ட்டோட பண்றா, வென் ஷீ வாஸ் என்ஜாயிங் அண்ட் ஷீ இஸ் என்ஜாயிங் திஸ் அப்படின்னா ஏன் இப்போ ஓப்பன் அப் பண்ணணும்? அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ரைட் பர்சன், ஒரு ரைட்டான அந்த ஒரு அரவணைப்பு கிடைச்சதுனால இங்க ஓப்பன் அப் பண்ணிட்டால அந்த பொண்ணு. இப்ப எப்படி அந்த பொண்ணு தப்பு சொல்ல முடியும்? அந்த இடத்துல தப்பு சொல்ல முடியாது இல்ல அந்த இடத்துல. இதையும் தாண்டி இதை விட பெரிய ஷாக்கிங் என்னன்னா, சஸ்பெக்ட் குள்ள கொண்டு வந்தவங்க யாருன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது யாருமே. அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், அந்த பொண்ணோட கோச், ஓகே, கோச், அந்த பொண்ணோட கிளாஸ்மேட்ஸ். ஏன்னா இது எப்படி உள்ள கொண்டு வந்திருக்காங்க, இந்த பொண்ணு எங்கேயாவது இவங்க பப்ளிக் பிளேஸ் கூட்டிட்டு போவாங்கல்ல, பஸ் ஸ்டாண்ட் எங்கேயாவது, அங்க இவனுங்க ஏதாவது பண்ணுவாங்கல்ல அந்த பொண்ணு. அப்ப அந்த டிரைவர் யாராவது பார்த்துட்டு அந்த டிரைவரும் பண்ணுவாங்களாம். ஓகே, இது சில ட்ரைனிங்ஸ்க்கு போறப்ப அந்த கோச்சுக்கு தெரியும், அந்த கோச்சும் பண்ணுவாங்க, அவங்க கிளாஸ்மேட்ஸ் கிளிக்காய் அவங்க கிளாஸ்மேட்ஸும் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் இது 62 கவுண்ட் வந்திருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது நடுவுல ஒரு குட் சோல் கூட இல்லையா அவங்களுக்கு? யாருமே இல்ல. அதுதான் விஷயம். நல்ல ஆண்கள் யாருமே அந்த இடத்துல இல்ல போல. இதே யாராவது இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ் போகும்போது யாரோ ஒரு நல்ல ஆண் பாத்திருந்தா கண்டிப்பா தடுத்திருப்பாங்க அந்த இடத்துல. ஏன் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாமே, என்ன தெரிஞ்சிட போது வெளியே, அந்த பொண்ணு வாயை திறக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாருமே கேட்கலாம். இதெல்லாம் தாண்டி எப்படிங்க இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க? ஏன்னா எல்லாருமே உடனே வந்துருவோம், இவங்க தான் வந்துட்டு கிரிமினல்ஸ், எப்படிங்க நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வரலாம். அது எப்படி நடந்தது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா அவங்க அப்பாவோட போன். ஓகே, இப்ப அப்பாவும் உடந்தையான்ற ஒரு கொஸ்டின் இங்க வரும். இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா 2 பேருமே படிக்காதவங்க, அவங்க அம்மா தினக்கூலி வேலைக்கு போறவங்க. ஸோ காலைல போனா நைட்டு தான் வருவாங்க. அவங்க அப்பா வந்து ஃபுல் லைக் ஆல்கஹால் அடிக்ட், குடிச்சிட்டு எங்க இருப்பாருன்னே அவங்க அப்பா தெரியாது. அவங்க அப்பாவுக்கு படிக்க தெரியாது, ஆனாலும் அவர் யூஸ் பண்ண ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஓகே, ஸோ என்ன ஆகுனா, அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க என் ஃபோன் அப்பா ஃபோனை வாங்கி பாருங்கன்னா அதுல இருந்து ஒரு 40 பேரோட கால் நம்பர் எடுத்திருக்காங்க. அந்த நம்பர் எடுத்து இந்த 40 பேர் போகும்போது அந்த 62 பேர் வந்து உள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல. 40 கால்ஸ்ல இருந்து 62 சஸ்பெக்ட்ஸ். இந்த 40 பேருமே எப்படின்னா, அதாவது அந்த பையன் மூலியமா ஃபோன் பண்ணி உங்க அப்பா ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை பேசுறது, இங்க வா அங்க வான்னு கூப்பிடுற ஆட்கள் தான் இந்த 40 பேருமே. அப்படிதான் வெளியே கொண்டு வரப்பட்டது இந்த விஷயம். இந்த விஷயம் வெளியே வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க, அந்த டீமே இன்ஃபார்ம் பண்றாங்க, CWCA இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஃபார்ம் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா உடனே இம்மீடியட்டா ஒரு 30 போலீஸ் வந்து உள்ள கொண்டு வராங்க. ஃபீல்ட்ல என்கொயரிக்கு கொண்டு வரப்பட்டு வெவ்வேறு ஸ்டேஷன்ல 30 FIR போடப்படுது. யாரு மேலன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ஏஜ்டு கிடையாது, 24 வயசுல இருந்து 47 வயசு உட்பட்டவங்க தான் எல்லாருமே. சில பேர் 24 வயசும் கம்மி. அது நடக்கும்போது அவங்களும் மைனரா இருந்திருக்காங்க, 19 வயசு, 21 வயசு, 17 வயசு, இந்த மாதிரி அவங்களுமே இருந்திருக்காங்க. அந்த 30 FIRமே லைக் இந்த பொண்ணு வந்து தலித் பொண்ணு, SC/ST ஆக்ட் ப்ளஸ் வந்துட்டு புக்ஸோ அப்போ போட்டதுனால JJ வரும், ஜுவெனல் வரும், BNSS ப்ரொஹிபிஷன் ஆஃப் லைக் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் விமன், இந்த மாதிரி பல்வேறு ஆக்டில் கிட்டத்தட்ட 30 ஸ்டேஷனில் FIR போட்டிருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, இத பத்தி அந்த பொண்ணு ரிவீல் பண்ணும்போது அவங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே இருந்தாங்க அப்படின்னீங்க இல்லையா? இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்தப்போ அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? அண்ட் இந்த பொண்ணுக்கு வந்து இந்த புரிதல்லாம் வந்து அவங்க சொல்லும் போது அவங்க சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருந்துச்சு, லைக் அவங்களோட மென்டல் கண்டிஷன் என்ன மாதிரி இருந்துச்சு? கண்டிப்பா அம்மா வந்துட்டு இந்த இடத்துல எப்படின்னா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், எந்த தாயுமே என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த அளவுக்கு கதறி அழுது அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வந்துடும். பொண்ணு அந்த இடத்துல அவங்களுமே அரவணைக்க தான் செஞ்சிருக்காங்க. அப்பதான் அட்லீஸ்ட் ஷி ஹஸ் மெட் 2 குட் சோல், அம்மா ஒன்று, இந்த டீமுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அம்மாவுமே கதறி இருக்காங்க. ஐயோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, 62 பேர் என் பொண்ணை ஏதாவது பண்ணிடுவாங்களா, நாங்க என்ன பண்றது, எங்க போறதுன்னு கேட்கும்போது, இல்ல கவலைப்படாதீங்க, பெண்கள் பாதுகாப்பு ஹவுஸ் இல்லம் இருக்கு, அங்க வந்து அம்மாவையும் பொண்ணையும் மட்டும் இப்ப சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க அப்பாவும் உள்ள கொண்டு வந்துட்டாங்கல்ல சஸ்பெக்ட் குள்ள. அவர் எதுவும் இது வரைக்கும் அவர் பண்ணாரா பண்ணலையான்றது நமக்கு அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை இது வரைக்கும். அவர் உடந்தையா இல்லையான்றதுலாம் தெரியாது. ஏன்னா பொண்ணே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அப்பா தான் கூட்டிட்டு போனாரு, அப்பாவுக்கும் தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. பொண்ணு அந்த மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே கொடுக்கல. பொண்ணு சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியாதுங்க, ஆனால் அவர் ஃபோன் வச்சிருப்பாரு, வர காலை அட்டன் பண்ணி பேசுவார், அவ்வளோதாங்க அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் பொண்ணோட ஸ்டேட்மெண்ட். பட் ஆனால் கண்டிப்பாக அவர் என்கொயரிக்குள்ளே கூட்டிட்டு வருவாங்களே, உங்களுக்கு எப்பங்க கால்ஸ் வந்தது, நீங்கள் ஏதாவது கால்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற பேஸில் தான் இது வரைக்கும் அவர் என்கொயரிக்குள்ளே இருக்காரு. பட் சஸ்பெக்ட் பேஸில் அவர் என்கொயரியில் இது வரைக்கும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு அவங்க அம்மா நல்ல வேலை லைக் சில அம்மாங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா நீ தெரிஞ்சுதானே போன அப்படின்ற மாதிரி நினைச்சு உங்களை ரொம்ப திட்டிருப்பாங்க, நிறைய வார்த்தைகள் விட்டுருப்பாங்க. பட் தேங்க் காட் அவங்க வந்துட்டு
அரவணைச்சாங்க. கண்டிப்பா இந்த கேஸ் வெளியே வந்ததாகட்டும், அன்எசெசிட்டி இவ்வளவு பூதாகரமானதுக்காகட்டும் ரீசன் பேரண்ட்ஸ் தான் பெரிய சப்போர்ட். அதுதான் ரீசன். ஏன்னா இதுலயுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் ஒரு காமன் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து ஸ்பெஷல் டீம் கிட்ட சிபிசிஐடி ஸ்பெஷல் டீம் வேணும்னு பார்த்து டிஐஜி அஜிதா பேகம் அவங்க தான் வந்து இதுக்கு இப்போ ஹெட்டாக இருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்கு. இப்போ எல்லாருமே கேட்கலாம் ஏங்க விமனை போடுறாங்க அப்படின்னும் போது, ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணால எல்லா விஷயமும் ஒரு ஆண் போலீஸ் கிட்ட சொல்ல முடியாது, ஒரு ஆண்கள் கிட்ட சொல்ல முடியாது. அதனால அஜிதா பேகம் அவங்க தான் ஹெட்டாக இருக்காங்க. கீழே ஃபீல்டு ஆஃபீஸர் 2 பேர் 2 ஹையர் அஃபிஷியலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வினோத்குமார் அப்படிங்கிறவரையும் நந்தகுமார் அப்படிங்கிறவரையும் இந்த இடத்துல வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஃபீல்டு ஒர்க் எல்லாம் அவங்க பண்ணி இப்போதைக்கு 30 போலீஸ் இருக்காங்க. பிளஸ் அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சபரிமலை மகரஜோதி ஃபெஸ்டிவல்லாம் போகுது இல்லையா, அது முடிச்ச அப்புறம் இன்னும் நிறைய போலீஸ் அஃபிஷியல்ஸ் களத்தில் இறக்கப்படுவாங்க. அதாவது எங்கெங்க இருக்காங்க என்னென்னு கண்டுபிடிக்க. இதுல 2 சஸ்பெக்ட் வந்துட்டு அப்ராட் எஸ்கேப். ஓகே, இது வரைக்கும் 59 சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க, 44 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பிளஸ் இன்னொரு 13 பேர் மேல சஸ்பெக்ட் இருக்கு இதுல. ஓகே, இப்போ அப்ராட் எஸ்கேப் பண்ணீங்க இல்லையா, அவங்கள இப்போ எப்படி பிடிக்கிறது? லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் மீன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு எம்பசி டு எம்பசி இது பண்ணி அந்த மாதிரி அவங்களை கொண்டு வர பார்ப்பாங்க இப்போ விஷயம். ஏன்னா இப்போ இது வரைக்கும் கன்க்ளூசிவ் எஃப்ஐஆர் நமக்கு ஆகல. இந்த நான் சொன்ன ஒரு கேட்டகரிஸ் எல்லாத்துலயும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதாவது யோசிச்சு பாருங்க, கேரளால வெவ்வேறு 30 ஸ்டேஷன்னா யோசிச்சு பார்க்கணும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு சிவியரா இருக்கணும், எவ்வளோ இடத்துல பர்சன் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க இதுல அப்படின்றத. நல்ல விஷயம் இந்த சிடபிள்யூசி டீம் ஆகட்டும் இல்ல போலீஸ் ஆகட்டும் பண்ண ஒரு விஷயம், அம்மாவையும் பொண்ணையும் சேஃப் கார்ட் பண்ணது அந்த இடத்துல. கரெக்ட். பிகாஸ் 62 பேர் சேர்ந்து, ஏன்னா இப்ப நம்ம மெயினா வந்து ஒருத்தர் இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு விட்னஸை வந்து பிரேக் பண்ணுவாங்க, விக்டிமே ஸ்பாயில் பண்ண பார்ப்பாங்க இந்த இடத்துல, அவங்கள மிரட்டுறது வைக்கிறது. அதுக்குமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நடந்தது ரீசெண்டா, அதுவும் ஹைகோர்ட்டா சூமோட்டா வந்து எடுத்த ஒரு விஷயம் நடந்தது. அக்டோபர் மந்த் ஆகஸ்ட்ல நடந்தது. அண்ணா நகர்ல வந்துட்டு இதே மாதிரி ஒரு பெண் வந்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல தண்ணி கேன் போடுறவரால ரேப் பண்ணப்பட்ட ஒரு பெண், அதாவது கண்டினியூஸா பண்ணப்பட்ட ஒரு பெண் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு ஃபேவரா அந்த ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ராஜி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு மிரட்டி அடிச்சு அது மீடியால வந்து தான் சூமோட்டோவா ஆச்சு இந்த இடத்துல. ஓகே, இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. போய் தான் ஸ்பெஷல் டீமே அந்த இடத்துல 6 பேர் கொண்ட ஸ்பெஷல் டீம், பெண்கள் கொண்ட ஸ்பெஷல் டீம் அதுல இருக்கணும்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்துட்டு எல்லாம் பண்ணக்கூடிய போலீஸே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. அவங்களே இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களே அரெஸ்ட் பண்ணாங்க. இது உடனடியா சுதாகர்னு ஒரு பொலிட்டீஷியன் இருந்தாருன்னு அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சதீஷ் தப்பு பண்ணவர் அவரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுலேயுமே 14 இயர்ஸ் பையன் ஒருத்தனை சஸ்பெக்டாக உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு அந்த பையனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பையன் கிடையாது. இப்போ இந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மெயினாக இந்த விஷயம் நம்ம பார்த்தோம் ஆகட்டும் இல்லை எந்த விஷயம் பார்த்தா ஆகட்டும் வந்து மெயினாக ஒரு பொண்ணு வெளியே இப்போ எல்லாருமே இதிலே ஆரம்பிச்சிருவாங்க. விக்டிம் பிளேமிங், ஷேமிங் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த விஷயத்தில் நிறைய நானும் பார்க்குறேன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம், வச்சிருக்கலாம், போயிருக்கலாம், வந்திருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ நம்மளே நிறைய கிளைண்ட்ஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு, அது என்னவா வேணா இருக்கட்டும், ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹோப் கொடுத்துட்டு ஏமாத்திட்டு ஆகட்டும், இல்லை லவ்ன்ற பேரில் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது, இல்லை ஒரு பொண்ணோட கன்சென்ட் இல்லாமல் செக்ஸ் வச்சுக்கிறது, எதுவாக இருந்தாலும் இப்போ நம்மக்கிட்ட வர கிளைண்ட்ஸை எப்படி வராங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெசிடேட் தான் ஆகுறாங்க. அவங்கள பேசி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, வாங்க நாங்கள் இருக்கோம், இவ்வளோ பேர் இருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு, போலீஸ் அஃபிஷியல்ஸும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, நமக்கு கோர்ட் இருக்குது, கோர்ட் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லி அவங்களை வெளியே கொண்டு வரது பெரிய ட்ராமாட்டிக் ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா அவங்க சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா, சொசைட்டி, பேரண்ட்ஸு, காலேஜ், ஸ்கூல் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஸ்கூலுக்கு போனால் என்ன ஆகும், சுற்றி இருக்கவங்க எல்லாரும் இப்போ எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, சொசைட்டியே ஆகட்டும் அப்படின்னா, ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு கருப்பு போயிடுச்சு. ஆனால் ஆண்கள் என்ன வேணால் பண்ணலாம். மேரேஜ் லைஃப்ல அதானே நடக்குது. என் பையன் ஆம்பளை என்ன வேணா பண்ணுவேன், நான் ஆம்பளை, நான் என்ன வேணா பண்ணுவேன், எத்தனை கல்யாணம் வேணா பண்ணுவேன், எத்தனை பேர் கூட வேணா நான் சுற்றுவேன். ஆனால் பொண்ணு லைட்டாக யாராவது திரும்பி பார்த்துட்டாலே ஐயோ கருப்பு போயிடுச்சு, பொண்ணுக்கு போயிடுச்சு அப்படின்னு. இதே தான் பொண்ணுங்களும் பயப்படுற ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய இப்போ பாஷ் கேசஸே வந்து நம்ம நிறைய ஐடிலே ஆகட்டும் இல்லை மற்ற எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஆகட்டும் எம்என்சி ஆகட்டும் நிறைய ரிப்போர்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னா, மேபி அவங்க ஒரு ரூரல் ஏரியாஸ்லேருந்து வருவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் ஒரு ஃபஸ்ட் டிகிரி ஹோல்டராக இருப்பாங்க, இல்லை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. நாளைக்கு ஒரு வேளை இது வீட்டுக்கு தெரிஞ்சுட்டா என்னை வேலையை விட்டு நிறுத்திடுவாங்களோ, இது ஒரு வேளை வெளியே தெரிஞ்சுட்டா நாளைக்கு யார் என்னை கல்யாணம் பண்ணிப்பா. இந்த மாதிரி பெண்கள் சப்ரஸ் ஆகி ஹெசிடேட் ஆகி தான் ரீசன். இதெல்லாம் மாறணும்னா யார் மாறணும், லா நிறைய இருக்குது. இப்பயும் நமக்கு ரீசெண்டாக பில்லும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சிஎம் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. ஸோ நிறைய நமக்கு லாஸ் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சொசைட்டி மாறணும். அதுதான் மாறணுன்றதை தாண்டி சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித். நம்ம சொன்ன கான்செப்ட் தான், பொண்ணுக்கே சொல்லிக் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு பசங்களையும் உள்ளே கொண்டு வாங்க, பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா ஒரு கிரிமினல் ஆவரவனையே தடுத்துட்டோம் அப்படின்னா எங்கேருந்து இங்கே கிரிமினல் மாறவே மாட்டாங்கல்ல. அந்த ஒரு விஷயம் தான். விக்டிம் ப்ரொடெக்ஷனும் வேணும், விட்னஸ் ப்ரொடெக்ஷனும் வேணும். அட் த சேம் டைம் நிறைய இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா விட்னஸை கூப்பிடணும், சாட்சியை வாங்க 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 அப்படின்னு கூப்பிட வேண்டியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் டிலே. இப்போ ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, சத்யபிரியா கேஸ்
தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இப்போ நமக்கு. அது எதனால கொடுத்ததுன்னா விக்டிம் ஸ்ட்ராங்கா இருந்த விக்டிம் ஒன்று விக்டிம் சைடு ஆகட்டும் விட்னஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் எல்லா விட்னஸும். அதே விஜய் சித்ரா கேஸ்ல அக்விட்டல் ஆயிட்டார் அவர். என்ன ரீசன் சொல்லி அக்விட்டல் ஆனார் அந்த இடத்துல? இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான சாட்சியங்கள் இல்லைன்னு தான் சொன்னாங்க. இவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை, போதுமான சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி தான் அவங்க அப்பா அதை அகேன்ஸ்ட் ஆகி அப்பீல் போனார். அவர் மன உளைச்சல் தாங்காமல் சூசைட் பண்ணிட்டார். ஸோ இதுதான் விஷயம் அந்த இடத்துல. ஸோ இந்த பொண்ணு விஷயத்துலையுமே இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ கண்டிப்பாக போலீஸும் மேபி அந்த சபரிமலை ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பேக் டு வரும்போது இன்னும் நிறைய பேர் உள்ளே வரலாம், நிறைய பேர் இன்னும் சிக்கலாம், இன்னும் எஃப்ஐஆர் எக்ஸ்பேண்ட் ஆகலாம், எஃப்ஐஆர் ஆல்டர் ஆகலாம், நிறைய விஷயங்கள் இனிமேல் தான் நடக்கும். ஏன்னா நமக்கு நேற்று அப்டேட் வரைக்கும் இதுதான் விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் மேம். கண்டிப்பாக யார் யார் வந்து தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்.